வணக்கம். இந்த வீடியோவில் அக்டோபர் 20ஆம் தேதிக்கு உண்டான நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் மிட் கேப் நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து பார்க்கலாம். அண்ட் ஃபைனலி நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரேக் அவுட் அப்படிங்கிறது வந்து கிடச்சிருக்கு. லாஸ்ட் 1 இயராக அதுக்கு மேலேயே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்சல்டேஷன் ஃபேஸில் தான் வந்து நிஃப்டி 50 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்குற மாதிரி வந்து மறுபடியும் கீழே இறங்கி மறுபடியும் மேலே வந்து மறுபடியும் கீழே வந்து அண்ட் ஃபைனலி இப்போ லாஸ்ட் ஒரு 3 டேஸாக வந்து அந்த லெவல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாறி ஓரளவுக்கு அந்த பிரேக் அவுட் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா நம்ம வந்து பார்க்கணும். ரீசன் என்ன அப்படின்னா, எப்பயுமே வந்து ஒரு ரீசண்ட் நியர்பை ஹை அதை வந்து உடச்சிட்டு வந்து மேலே போகிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதை வந்து இப்போ ரீசெண்ட் லாஸ்ட் 2 டேஸாக வந்து நமக்கு வந்து நடந்திருக்கு. ஸோ நேற்று பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ரீசெண்ட் ஹை வந்து இருந்தது. அதை வந்து நேற்று ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுத்தாங்க. நேற்று வீடியோவிலே சொல்லியிருந்தோம், நமக்கு இன்னும் பக்கத்துலேயே வந்து இன்னொரு ரெசிஸ்டன்ஸும் வந்து இருக்குது. ஸோ அதையும் சேர்த்து நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் நமக்கு வந்து கொடுக்கணும். அப்படி கொடுத்துச்சு அப்படின்னா நிஃப்டி 50 ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாசிட்டிவ் சைடில் வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அதை நோக்கி தான் இப்போ நிஃப்டி 50 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இருந்தாலும் இப்போதைக்கு வந்து சடனாக வந்து மார்க்கெட்டில் வந்து ஃபுல் பாசிட்டிவ் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்க வேண்டாம். கொஞ்சம் காஷியஸாகவே வந்து ட்ரேட் எடுக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணணும். ஏன்னா இந்த இடத்துல இருந்து கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 24,600லேருந்து 25,700 வரைக்கும் வந்து மூவ் ஆயிருக்கு. ஒரு 1000 பாயிண்ட்ஸ் பக்கம் வந்து மூவ் ஆயிருக்கு. இதுக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு கூலிங் பீரியட் வந்து நமக்கு வந்து தேவைப்படும். ஸோ அதுக்கு லாங் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து போங்க. அதே மாதிரி வந்து உடனே வந்து இங்கேருந்து நமக்கு வந்து ஒரு ஷார்ட் வந்துடும், உடனே வந்து நமக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்ஸில் வந்துடும் அப்படின்ட்டு அப்படியும் வந்து போயிடாதீங்க. இப்போ தான் வந்து ரொம்ப ரொம்ப காஷியஸாக நம்ம வந்து உள்ளே என்ட்ராகணும். பக்கம் இருக்கிற அந்த ரெசிஸ்டன்ஸை ஓரளவுக்கு நல்ல டீசெண்டான ஒரு வால்யூமோட ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேஸ் மாதிரி நமக்கு வந்து சில விஷயங்கள் சில நாட்களுக்கு வந்து தேவைப்படும். ஸோ அது மார்க்கெட்டில் வந்து நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அக்ரெசிவாக வந்து ட்ரேட் எடுக்கிறத கொஞ்சம் வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெட்டர். ஏன்னா இது வந்து ஒரு ஃபெஸ்டிவல் சீசன், தீபாவளி ஃபெஸ்டிவல் சீசனில் கொஞ்சம் ஓரளவுக்கு எல்லாமே வந்து பாசிட்டிவாக வந்து மார்க்கெட்டில் வந்து ஆர்டிஃபிஷியலாக வந்து மார்க்கெட் புல் ஆகிற மாதிரி நமக்கு வந்து தெரியும். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் சில இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய பேர் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதன் காரணமாக மார்க்கெட்டில் இந்த பாசிட்டிவ் வைப் அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஆனால் நாம் டெய்லி வந்து ட்ரேட் எடுக்கிறோம், அதனால் வந்து இதை வந்து பெருசாக வந்து கன்சிடர் வந்து பண்ணக்கூடாது. ஸோ அதை கொஞ்சம் மைண்டில் வந்து வச்சுக்கோங்க. ஸோ சில விஷயங்கள் நான் பேசுகிறது உங்களுக்கு வந்து ட்ரேடிங்க்கு கொஞ்சம் அன்ரிலவெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து தோணும். ஆனால் அப்படி வந்து கிடையாது. நான் முழுக்க ஒரு ட்ரேடிங் நான் சம்மந்தப்பட்டது நான் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 20% தான் பேசுவேன். இது 80 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரேடிங் சைக்காலஜி ரிலேட்டடாக தான் வந்து பேசுவேன். ரீசன் என்ன அப்படின்னா, நமக்கு சொல்லிக் கொடுக்குறது எல்லாமே அல்லது நாம் கற்றுக்கிட்டது எல்லாமே வந்து ட்ரேடிங் ரிலேட்டடாக தான் நம்ம வந்து கற்றுக்கணுமே ஒழிய ட்ரேடிங் சைக்காலஜியை நம்ம வந்து கற்றுக்க முடியலை, கற்றுக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் நமக்கு வந்து கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அது வந்து நான் நிறைய தடவை வந்து ஃபீல் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு யாரும் இல்லை, இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து ஆள் இல்லை அப்படின்ட்டு நான் நிறைய தடவை வந்து யோசிச்சுருக்கேன். ஸோ அதனால தான் நம்ம சேனலில் முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த டெக்னிக்கை ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு கொஞ்சம் இந்த சைக்காலஜி ரிலேட்டடாக நான் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து பேசிகிட்ருக்கேன். ஏன்னா டெக்னிக்கை வந்து கற்றுக்கிறதுல ரொம்ப டெக்னிக்கல்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப சின்ன விஷயம். மிஞ்சி போனால் ஒரு மாதத்துலேருந்து ஒரு 3 மாதத்துல நீங்கள் வந்து ஈஸியாக வந்து டெக்னிக்கலை வந்து கற்றுக்கலாம். ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் டெக்னிக்கல் மட்டுமே வந்து ஒர்க் அவுட் வந்து ஆகாது. அதையும் மீறி நமக்கு வந்து மீதி ஒரு 80% பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டில் சைக்காலஜி தான் வந்து அதிகமாக வந்து ஒர்க் ஆகும். அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணுன்னா குறைந்தபட்சம் நமக்கு வந்து ஒரு 3 வருஷத்துலேருந்து 5 வருஷம் வந்து தேவைப்படும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சைக்காலஜி பற்றி பேசும்போது அதை நீங்கள் வந்து ஓரளவுக்கு நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து மார்க்கெட்டில் நம்மளால் வந்து சர்வைவே வந்து பண்ண முடியும். இல்லை அப்படின்னா ரொம்ப வந்து கஷ்டம். ஸோ உடனே நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் கிடச்சிருச்சுன்னா நம்ம வந்து பை சைடு போயிடலாம், உடனே வந்து ஒரு பிரேக் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா செல் சைடு வந்து போயிடலாம் அப்படிங்கிறலாம் வந்து கான்செப்ட் வந்து டெக்னிக்கல் வந்து ஒர்க் அவுட் வந்து ஆகலாம். ஆனால் ஆஸ் பர் சைக்காலஜிக்கலாக வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா உடனே அப்படிலாம் வந்து போகக்கூடாது. அதுக்குன்ட்டு சில டைமிங்ஸ் இருக்குது, சில சப்பார்டினேட் லெவல்ஸ் எல்லாம் வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து மீட் அவுட் வந்து பண்ணும்போது தான் நம்ம ஒரு ப்ராப்பரான ஒரு அப் சைடோ ஒரு டவுன் சைடோ நம்ம வந்து எடுக்க முடியும்.
ஸோ அதுக்கு வந்து நிறைய க்ரைட்டீரியாஸ் எல்லாம் வந்து இருக்குது, அதெல்லாம் வந்து சாட்டிஸ்ஃபை வந்து பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து டெக்னிக்கலில் வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு வந்து சொல்ல முடியாது. அது வந்து பிரேக் அவுட் வந்து கிடச்சிதா நீங்கள் வந்து பை பண்ணுங்கள், பிரேக் டவுன் ஆகிடுச்சா செல் பண்ணிட்டு வந்து வெளியே வந்துடுங்க, அவ்வளோதான் டெக்னிக்கல். எல்லாமே வந்து இந்த பிரேக் அவுட் அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயத்தையே வந்து அடைக்கிடலாம். ஆனால் சைக்காலஜி அப்படிங்கிறது அப்படி வந்து கிடையாது. அதுக்கு வந்து நிறைய நம்ம வந்து பேசணும், நிறைய நீங்கள் வந்து கேட்கணும். அப்போ தான் வந்து ஏதோ ஓரளவுக்கு ஒரு 5% ஒரு 10% உங்களுக்கு வந்து கன்வெர்ட் வந்து ஆகும். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட சைக்காலஜிக்கலாக நீங்கள் வந்து இம்ப்ரூவ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் நான் நிறைய நம்ம வீடியோஸில் வந்து பேசிகிட்ருக்கேன். சரி, ஓகே. இப்போதைக்கு நமக்கு வந்து ஒரு ஓவராலாக நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் அப்படிங்கிறது வந்து கிடச்சிருக்கு. ஸோ இப்போ ரீசெண்டாக நமக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் மாதிரி வந்து போயிட்டு இருந்தது இல்லையா, இந்த சேனலுக்குள்ளே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. கிட்டத்தட்ட நமக்கு வந்து லாஸ்ட் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஜூன் ஒரு ஹை வந்து இருந்தது. அந்த ஹையை வந்து பெருசாக வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுக்காம அப்படியே வந்து சுற்றிட்டு இருந்தாங்க. அண்ட் ஃபைனலி இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா அந்த பிரேக் அவுட்டுக்கு கொடுத்து கொஞ்சம் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயந்தான். அண்ட் ஃபைனலி நம்ம வந்து மண்டே வந்து எப்படி வந்து ஒர்க் அவுட் ஆகலாம் அப்படின்ட்டு ஃபர்தராக வந்து பேசலாம். ஸோ அடுத்தது வந்து 1 ஹவர் டைம் ஃப்ரேம் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் ஒரு இமீடியட்டான ஒரு ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து 25,660 அப்படிங்கிறது ஒரு இமீடியட் சப்போர்ட்டாக வந்து இப்போதைக்கு வந்து இருக்குது. இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு 25,800 வந்து இமீடியட்டாக வந்து இருக்குது. ஸோ மண்டே இந்த லெவலில் ஏதாவது ஒரு லெவல் நமக்கு வந்து உடைக்கணும். ஸோ அப்படி உடைக்கும் போது ஃபர்தர் நமக்கு வந்து ஒரு மூமெண்ட் வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த 25,600 650 அந்த லெவலில் வந்து உடைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கடுத்தது ஒரு 23,550 அப்படிங்கிற லெவலை பற்றி நம்ம வந்து கீழே வந்து இறங்கலாம். ஸோ அடுத்தது இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு 25,300 இருக்கு இல்லையா, இது பார்த்திங்கன்னா ஒரு பேஸ் மாதிரி வந்து ஒர்க் ஆகிருக்கு. ஸோ இந்த லெவல்லாம் வந்து பெருசாக வந்து ஹோல்ட் ஆகலை அப்படின்னா மறுபடியும் நம்ம வந்து ஒரு 25,300 அப்படிங்கிற ரேஞ்சை வந்து நம்ம வந்து ரீவிசிட் பண்ணுறதுக்கு நிறைய வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்கேஸ் நமக்கு வந்து ஒரு 25,800 அப்படிங்கிற லெவலில் வந்து உடைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா ஒரு 25,900 அப்படிங்கிற லெவலில் வந்து மண்டே நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். உடனே ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா முடிஞ்ச அளவு கொஞ்சம் வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து வேறு விதத்தில் ஏதாவது ஒரு கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து கிடைக்குதா அப்படின்னு வந்து பாருங்கள். உடனே வந்து ஒரு கன்க்ளூஷன் வந்து ஜம்ப் பண்ணி வந்து ட்ரேட் வந்து எடுக்காதீங்க. ஸோ அதுவும் இல்லாமல் ஒரு ஃபெஸ்டிவல் டைமு அல்லது வந்து ஒரு நியூஸ் பேஸ்ட் ஒரு டைமு, ஸோ அப்படியெல்லாம் வந்து இருக்கும்போது அந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ் சம்மந்தப்பட்ட நியூஸ் எல்லாம் வந்து வரும்போது அதை பிளைண்டாக நம்பி உள்ளே வந்து போயிடாதீங்க. அப்போ வந்து வால்யூமும் வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் நமக்கு வந்து தோணும். ஆனால் அது அந்த நேரத்துக்கு உண்டான ஒரு வைப்பு, அவ்வளோதான். அந்த வைப்புக்கு அப்படியே ஒரு டான்ஸ் ஆடிட்டு அப்படியே வந்து வெளியே வந்துட்டு மார்க்கெட் என்ன பண்ணோம், ஒரு 4-5 நாள் வந்து அப்படியே வந்து ஆஃப்லைன் மோடுக்கு வந்து போயிடும். அப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உள்ளே போயிருந்தீங்க அப்படின்னா மாற்றுறதுக்கு ஹெவியாக வந்து சான்ஸ் இருக்குது. அதுக்காக நான் வந்து சொல்கிறேன். ஸோ அடுத்தது வந்து 50 மினிட் சார்ட் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த 50 மினிட் சார்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஓவராலாக நமக்கு வந்து ஒரு அப் ட்ரெண்டாகவே வந்து இருந்தாலும் என்ன நடந்திருக்கு, ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் தான் நமக்கு வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஒரு ஃபார்மேஷன் இன்றைக்கி டே ஃபுல்லாக வந்து நடந்து முடிச்சிருக்கு. ஸோ நியர்பை நமக்கு வந்து ஒரு கேப் டவுன் ஓப்பன் ஆகிட்டு நல்ல ஒரு அப் ட்ரெண்டு மறுபடியும் வந்து கீழே வந்து இறங்கிருச்சு. ஸோ நம்ம வீடியோஸில் நேற்று தான் சொன்னோம், நியர்பை நமக்கு வந்து ஒரு 10-10க்குள்ளே நமக்கு வந்து ஒரு ஹை வந்து ஃபார்ம் ஆகுது. அந்த 5 வந்து உடைக்கிறாங்க அல்லது வந்து ஒரு ப்ரீவியஸ் டே ஹையை வந்து உடைக்கிறாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 100-150 பாயிண்ட் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து நிஃப்டியில் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு நாம் வந்து சொல்லியிருந்தோம். ஸோ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, ஸோ இந்த ஓப்பனிங் லோ இங்கே இருக்குது, ஓப்பனிங் ஹை அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்குது. ஸோ ஒரு 10 மணிக்கு முன்னாடி இந்த ஹை அண்ட் லோ வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. அதுவும் இல்லாமல் நேத்தோட ஹையும் வந்து இந்த இடத்துல வந்து இருக்குது. அப்போ இந்த ஏரியா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடமா வந்து இருக்குது, 25,620. ஸோ இது வந்து நம்ம வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாகவே வந்து சொல்லியிருந்தோம் இல்லையா, இதை வந்து ஒரு பிரேக் அவுட் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ கொடுத்துட்டு என்ன நடந்திருக்கு பாருங்கள். இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ மார்க்கெட் வந்து மூவ் ஆகிருக்கு பாருங்கள். சேட்டாக வந்து 150 பாயிண்ட் வந்து மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இதுதான் நம்ம திரும்ப திரும்ப சொல்லிகிட்ருக்கோம். எப்பயுமே வந்து இன்ட்ராடேவை பொறுத்த வரைக்கும் நேத்தோட ஹை லோ க்ளோசிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி கரண்ட் டேவோட ஓப்பனிங் ஹை அண்ட் லோ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது வந்து இன்ட்ராடேயில் ரொம்ப மிகப்பெரிய லெவலில் ஒரு லோ வந்து ரோல் வந்து ப்ளே பண்ணும். ஸோ இதை பேஸ் பண்ணியே நீங்கள் வந்து ஒரு ட்ரேடிங்கை உங்களோட ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் வந்து பில்ட் வந்து பண்ண முடியும். ரொம்ப மைனூட்டாக திங்க் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக இதெல்லாம் வந்து இவ்வளோ ஈஸியாக இருக்கே, இதெல்லாம் நம்ம ஏன் பார்க்கல அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து தோணும். அந்தளவுக்கு வந்து இருக்கும். பேக் டெஸ்ட்லாம் வந்து பண்ணி பாருங்கள். எனக்கும் கொஞ்சம் டைமிங் இருந்தது அப்படின்னா இது சம்மந்தப்பட்டதான் ஏதாவது ஒரு லேர்னிங் வீடியோஸ் நான் வந்து போடுறேன். அதுவும் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். சரி, ஓகே.
இப்போதைக்கு இந்த நிஃப்டி 50ல் நமக்கு வந்து இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா பை ஆவரேஜ் ஒரு 150 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஸோ நமக்கு இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னோட சைஸ் 150 அப்படிங்கிறபோது நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் நமக்கு வந்து கொடுத்துச்சு அப்படின்னா என்ன நடக்கும்? அகெயின் ஒரு 150 தாராளமாக வந்து எதிர்பார்க்கலாம். அப்போ ஒரு 25,750 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா குறைந்தபட்சம் 25,800 முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 25,900 அந்த ரேஞ்சு வரைக்கும் ஒரு பிரேக் அவுட் வந்து அதாவது ஒரு அப் ட்ரெண்ட் வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து அப் ட்ரெண்ட் கிடைச்சால் ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹை வந்து இருக்குது இல்லையா, ஒரு 25,750 அதை வந்து உடைக்கணும் நல்ல வால்யூமோட. அப்படி உடச்சி மேலே போச்சு அப்படின்னா ஒரு 25,900 வரைக்கும் வந்து எதிர்பார்க்கலாம் மண்டே. அதர்வைஸ் நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா மோஸ்ட்லி வந்து மண்டே ஒரு பாசிட்டிவான நோட்டில் மார்க்கெட் வந்து மூவ் ஆகணும். ஏன்னா தீபாவளியோட முன்ன நாள். ஸோ அதுக்கு கொஞ்சம் ஒரு சென்டிமெண்ட்டாக பாசிட்டிவாக வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது. இருந்தாலும் நம்ம ஆப்போசிட் ட்ரெண்டு வந்து நடக்கிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது இல்லையா, நம்ம அதையும் வந்து பார்க்கணும். பிளைண்டாக நம்ம வந்து ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து மார்க்கெட்டில் இருக்குது, அதனால் வந்து பாசிட்டிவாக வந்து மார்க்கெட் போயிடும் அப்படின்ட்டு நம்ம வந்து கண்ணை மூடிட்டு வந்து போக முடியாது. ஆஸ் அ ட்ரேடராக நம்ம வந்து ரெண்டு பக்கமும் வந்து பார்க்கணும். நாம் பை பண்ணும்போது நம்மளால் ஒரு ட்ரேட் வந்து எடுக்க முடியும், செல்லிங்கில் மார்க்கெட் போகும்போது ஒரு ட்ரேட் வந்து எடுக்க முடியும். அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட ஸ்ட்ராட்டஜிஸை நம்ம வந்து டிசைட் வந்து பண்ணிக்கணும். ஸோ அப்போ டவுன் சைடு நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் வந்து ஆகுது அப்படின்னா இங்கேருந்து ஒரு 150 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து கன்சிடர் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ அப்புறம் 150 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து இருக்குது. நமக்கு வந்து அகெயின் ஒரு 25,520 500 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே வந்து இறங்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே வந்து தெரியும். ஸோ ஆஸ் பர் டெக்ஸ்ட் புக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் அவ்வளோதான், அந்த ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகும். சேம் தான் வந்து ஒரு டவுன் சைடுக்கும். ஆனால் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற மாதிரி வந்து ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து ஒர்க் ஆகாது, 50-50 தான் வந்து ஒர்க் ஆகும். ஸோ நம்ம நிறைய தடவை வந்து சொல்லியிருக்கோம், ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சி வால்யூம் பெருசாக வந்து சப்போர்ட் பண்ணலை அப்படின்னு என்ன நடக்கும், அப்படியே வந்து போகிற மாதிரி வந்து போயிட்டு என்ன நடக்கும், அப்படியே ஆப்போசிட்டில் வந்து மூவ் ஆயிரும். அதே மாதிரி டவுன் ட்ரெண்டில் வந்து கீழே இறங்குற மாதிரி இறங்கி இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து வரேன்ட்டு அப்படியே வந்து ஒரு அப் ட்ரெண்ட் வந்து போயிடும். ஸோ இதுதான் வந்து மோஸ்ட் ப்ராப்ளி நமக்கு வந்து இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன்ஸ்லாம் வந்து அதிகமாக வந்து நடக்குது. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து இருங்க. ஸோ மண்டே மோஸ்ட் ப்ராபப்ளி கொஞ்சம் ஒரு வாலட்டைலான ஒரு டேவாக கூட வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. எல்லோரும் பை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். அதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக கொஞ்சம் ஜாக்கிரதை வந்து ட்ரேட் எடுக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். வால்யூமே வந்து இருந்தாலும் ரொம்ப ரொம்ப காஷியஸாக வந்து உங்களோட ட்ரேட்ஸை வந்து டிசைட் வந்து பண்ணிக்கிங்க. ஸோ அடுத்தது நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50 இனிஷியலாக நமக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கேப் டவுன், அங்கேருந்து நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் வந்து கிடச்சிது. கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1135 வரைக்குமே வந்து நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் தான். அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு ப்ராஃபிட் புக்கிங் இந்த இடத்துல வந்து கிடச்சிது. அதுக்கப்புறமும் ஒரு சின்னதாக ஒரு புல் பேக் வந்து கிடைக்குது. இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா இதையோட டே ஹை பிரேக் அவுட் கொடுத்து வந்து மேலே வந்து போக முடியல. எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு 1130 இருக்குது இல்லையா, அதே கேண்டில் தான் வந்து இந்த இடத்துலையும் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு 11-12-25 அந்த இடத்துல இருந்து சடனாக வந்து கீழே வந்து இறங்கிருச்சு மார்க்கெட். ஸோ நான் கூட வந்து இந்த 25,650 உடச்சிட்டாங்கன்னா என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஓரளவுக்கு எப்படியோ வந்து இந்த பிரேக் அவுட் வந்து ஓரளவுக்கு வந்து சஸ்டெயின் வந்து ஆயிடுச்சு. அது வரைக்கும் சந்தோஷம். இல்லை அப்படின்னா ரொம்ப வந்து மோசமாக வந்து போயிருக்கும். ஏன்னா நிஃப்டியெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கொடூரமாக வந்து அடித்து தும்சம் வந்து பண்ணி விட்டுருக்காங்க. இப்போ நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி தான் வந்து ஓரளவுக்கு வந்து மூவ் வந்து கொடுத்துருக்கு. மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா அந்த கோர் ஏரியாவில் இருக்கிற அந்த இண்டெக்ஸஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா வந்து நெகட்டிவில் தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால் வந்து இந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு ரேலி மாதிரி வந்து போய்கிட்டுருக்கு. அந்த கோர் ரிலேட்டடாக பெருசாக வந்து யாரும் வந்து உள்ளே போன மாதிரி வந்து தெரியல. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து இருங்க. ஏன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க நிஃப்டி 50ல் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நிஃப்டி 50ல் இருக்கிற ரிலேட்டட் ஸ்டாக்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதன் காரணமாக நிஃப்டி 50 ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் வந்து கொஞ்சம் மேலே ஏறுது, அவ்வளோதான். இந்த கோர் ரிலேட்டடாக இருக்கிற அந்த இண்டெக்ஸ் வந்து பெருசாக வந்து மூவ் ஆகலை. அதை நல்லா வந்து பார்த்து வச்சுக்கிங்க. ஸோ இப்போ நமக்கு வந்து கிடச்சிருக்கிறது என்ன அப்படின்னா ஒரு பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போதைக்கு வந்து நடந்திருக்கு. ஆனால் இந்த மூவ் அப்படிங்கிறது கண்டினியூ ஆகணும் அப்படின்னா அகெயின் இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ஹை வந்து ஃபார்ம் ஆகிருக்கல இன்றைக்கி, அதை வந்து மண்டே பிரேக் அவுட் வந்து கொடுக்கணும். அப்படி கொடுத்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மண்டே நமக்கு வந்து ஒரு தீபாவளியாக வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தீபாவளி 21 தான். இருந்தாலும் தீபாவளிக்கு நமக்கு வந்து மார்க்கெட் இருக்காது. அதன் காரணமாக முன்னையே நமக்கு வந்து ஒரு தீபாவளி நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு டைமிங் நல்லாவே இன்றைக்கி வந்து ஒர்க் அவுட் வந்து ஆகிருக்கும்.
உங்களுக்கு நிறைய 2 டைமே உங்களுக்கு வந்து கொடுத்துருந்தேன். ஆல்டர்னேட்டிவும் கொடுத்துருந்தேன், நார்மலாக வழக்கமாக கொடுக்குறதும் வந்து கொடுத்துருந்தேன். ரெண்டுமே உங்களுக்கு வந்து பிளெண்ட் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா நல்ல ஒரு டைமிங் பக்காவாக வந்து மேட்ச் ஆகிருக்கும். ஸோ மண்டே நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் டேவாக வந்து இன்கேஸ் இருந்தது அப்படின்னா 25,800 அகைன் நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். அதே மாதிரி சப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 25,650 நல்ல ஒரு சப்போர்ட்டாக வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் கிடச்சி இந்த ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து மேலே வந்து போயிருக்கு. ஸோ 25,650 நல்ல ஒரு சப்போர்ட்டாக வந்து ஆக்ட் ஆகலாம். 25,600 இன்கேஸ் பை சான்ஸ் நமக்கு வந்து ஒரு நெகட்டிவாக வந்து ஒரு பிரேக் டவுன் ஆகுது நல்ல வால்யூமோடு அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 25,500 550 இந்த ஏரியாவை நம்ம வந்து ரீவிசிட் வந்து பண்ணலாம். 25,800 ஒரு பிரேக் அவுட் வந்தாச்சு அப்படின்னா ஒரு 25,900 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப்டெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 25,000 26,000 25,900 25,800 25,650 25,600 25,500 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் உங்களோட வாட்ச் லிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா ஒரு வாலட்டைலான ஒரு டே தான். நல்ல ஒரு அப் ட்ரெண்ட், நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட், நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி நல்ல பயங்கரமான ஒரு வாலட்டைலான ஒரு டேவாக இன்றைக்கி வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிச்சிருக்கு. இனிஷியலாக நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்னதாக லைட்டான ஒரு கேப் டவுன், அங்கேருந்து சட்டனாக ஒரு அப் ட்ரெண்டு, இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு 11 வரைக்குமே வந்து நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் வந்து போயிட்டு மறுபடியும் இந்த இடத்துல நிஃப்டியில் வந்து கொடுக்க முடியாத மாதிரி இங்கேயும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிரேக் அவுட் அப்படிங்கிறது வந்து கொடுக்க முடியல. அகைன் வந்து கீழே வந்து இறங்கிருச்சு. அகைன் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா இன்னையோட அந்த ஓப்பனிங் வந்து இந்த இடத்துல வந்து இருக்குது இல்லையா, அதுக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் வந்து எடுத்துகிட்டு அகைன் வந்து ஒரு புல் பேக் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ ஓவராலாக நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே வந்து நல்ல ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கும். ஸோ மண்டே நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து நல்ல வால்யூமோட ஒரு 57,900 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா அகெயின் ஒரு 58,100 58,200 அந்த ரேஞ்செல்லாம் தாராளமாக வந்து எதிர்பார்க்கலாம். அதர்வைஸ் ஒரு ரேஞ்ச் பவுண்ட் டேவாக வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இந்த 57,900 பிரேக் அவுட் வந்து கொடுக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 57,500 நல்ல ஒரு சப்போர்ட்டாகவும் வந்து ஆக்ட் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்துச்சுன்னா இதுக்குள்ளே வந்து ட்ரேட் ஆகலாம். 57,500 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 57,300 57,200 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 58,200 58,000 57,900 57,500 57,300 57,000 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் உங்களோட வாட்ச் லிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது சென்செக்ஸும் பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி மாதிரி தான் வந்து ட்ரேடாகி வந்து முடிச்சிருக்கு. பெருசாக வந்து சேஞ்சஸ் எல்லாம் வந்து கிடையாது. ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் அவுட் கொடுக்குறாங்க, ரீடெஸ்ட் எடுக்கிறாங்க, மறுபடியும் வந்து ஒரு புல் பேக், அவ்வளோதான். ஸோ மண்டே நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா ஒரு 84,200 ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 83,600 வந்து இருக்கலாம். 83,600 நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் வந்து ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 83,200 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். அப் ட்ரெண்ட் 84,200 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்தாச்சு அப்படின்னா ஒரு 84,600 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 84,800 84,600 84,200 83,600 83,200 83,000 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் உங்களோட வாட்ச் லிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஓரளவுக்கு வந்து பர்ஃபார்ம் வந்து பண்ணிட்டு இருந்தது. ஆனால் மிட் கேப் நிஃப்டி வந்து போட்டு பொழந்து கட்டிட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 100-150 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து நல்ல ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கும். ஒரு சின்ன லைட்டாக வந்து ஒரு பாசிட்டிவ் மூவ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சடனாக நல்லா வந்து கீழே இறக்கிட்டு அகெயின் சின்னதாக ஒரு புல் பேக்கு அந்த இடத்துல இருந்து அடிச்சு விட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 11லேருந்து ஒரு 145 இந்த இடத்துல இருந்து நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட். ஸோ கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 150-200 பாயிண்ட் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து இந்த ரேஞ்சில் உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும். அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு புல் பேக். ஸோ மண்டே நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 13,250 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 1300 வந்து இருக்கலாம். 1300 பிரேக் அவுட் வந்து ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 13,000 வரைக்கும் வந்து எதிர்பார்க்கலாம். 13,250 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்தாச்சு அப்படின்னா ஒரு 13,350 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப்டெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 13,400 13,300 1300 13,000 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் உங்களோட வாட்ச் லிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும் தான். பை பண்ணுறதுக்கும் செல் பண்ணுறதுக்கும் ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.